வணக்கம். தமிழ்நாடு மக்களுக்கு இந்த பதிவு இன்னும் அதிக நாள் இல்லை, ஒரு 4 நாள் 5 நாள் தான் இருக்குது. அதனால் தயவு செய்து தமிழ்நாடு மக்களே, நானும் ஒரு திராவிட கட்சிக்கு இது வரைக்கும் ஓட்டு போட்டுருக்கிறேன். போட்டிருந்தவன் தான். திராவிட கட்சிங்களை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடி இருந்தவன் தான் நானும். ஆனால் நான் இந்த ஸ்டேட்டை விட்டு வேறு ஸ்டேட்டுக்கு வந்த பிறகு தான், கர்நாடகாவுக்கு வந்த பிறகு தான் நம்ம மக்களை இந்த 2 திராவிட கட்சிகளும் எப்படி ஏமாற்றிட்டு இருக்கிறாங்கன்றது எனக்கு கிளியராக தெரிஞ்சது. ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்கிறேன். 2008 நான் சென்னையிலேருந்து பெங்களூருக்கு வந்தேன். நானே அதுக்கு முன்னாடி யாராவது சென்னை விட்டு போகிறாங்கன்னா அவங்கள நான் திட்டுவேன். நான் எல்லாம் பழகிட்டு சென்னைக்கு வராங்க, நீ ஏன்பா சென்னை விட்டு போகிறேன். நானே சென்னை விட்டு வர மாதிரி சூழ்நிலை வந்துடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கஷ்டம் எனக்கு சூழ்நிலை வந்தது. ஃபினான்ஷியலாக நான் பயங்கர சப்போர்ட் இல்லை, அம்மா சப்போர்ட்டும் இல்லை, அண்ணன் தம்பி சப்போர்ட்டும் இல்லை, அரசாங்க சப்போர்ட்டும் இல்லாதனால கர்நாடகா வர வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. ஸோ வந்த பிறகு தான் தெரியுது பிஎம்இஜிபி லோன் ஒன்று இருக்குதுன்னு. அது முன்னாடி இருக்கும் பிஎம்இஜிபி லோன் ஒன்று இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. தெரியப்படுத்த வேண்டியது யாருடைய பொறுப்பு? அது அரசாங்கத்துடைய பொறுப்பு. நம்மளை வழி நடத்தக்கூடியவங்க அவங்க தான். நம்மள மாதிரி இளைஞர்கள், எந்த மாதிரி இளைஞர்கள், எத்தனை இளைஞர்கள் இன்றைக்கி அம்மா அப்பா விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு வெளி மாநிலங்களும் வெளிநாட்டிலையும் போய் வேலை செய்கிறாங்களாம். அதுக்கு 100% இந்த கவர்மெண்ட் தான் காரணம். இன்றைக்கி அண்ணன் சொல்லியிருக்கிறாரு, விஜய் அண்ணன் சொல்லியிருக்கிறாரு, 25 லட்ச ரூபா ஃப்ரீ லோன் தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த லோன் கிடச்சிருந்தா நான் தமிழ்நாடு விட்டு நீங்கள் வந்திருக்க மாட்டேங்க, சென்னையை விட்டு நான் வந்திருக்க வேண்டிய சூழ்நிலையும் வந்திருக்காது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக இளைஞர்களுக்கு நிறைய விஷயம் ஸ்கீம் சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் இந்த புத்தியெல்லாம் இந்த 2 திராவிட அரசுக்கு வந்துச்சா? ஒரே காரணம் தான், நம்மளை அடிமையாக வச்சுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. நம்மளுக்கு எந்த விஷயமும் தெரியப்படுத்தக்கூடாது. ஸோ அது தெரியப்படுத்தினா சென்ட்ரல் கவர்மெண்ட் நல்ல பேர் ஆகிடும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நிறைய நல்ல ஸ்கீம் இருக்குது, அது ஒன்றை கூட தெரியப்படுத்த கிடையாது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டிய தயவு செய்து விஜய் அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க. இளைஞர்களுக்கு நிறைய ஸ்கீம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் செயல்பாடுக்கு வந்துச்சுன்னா நம்ம இளைஞர்கள் தமிழ்நாட்டை விட்டு இன்னொரு மாநிலத்துக்கோ இன்னொரு நாட்டுக்கோ போக வேண்டிய சூழ்நிலை வராது. ஸோ அதனால் தயவு செய்து உங்கள் எல்லா காலையும் தொட்டி விரும்பி கேட்டுக்கிறேன். விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு இந்த வாட்டி ஒரு புது மாற்றத்தை, ஒரு புது அரசாங்கத்தை கொண்டு வருவோம். புது சிந்தனைகள் சூப்பராக இருக்குது. அவருடைய ஒன்னொரு சிந்தனை ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. அந்த ஒரு காரணத்துக்காக நம்மளுடைய ஜென்ரேஷன் நல்லாயிருக்கும், நம்மளோட பிள்ளைங்க நல்லாயிருக்கும். அதுக்காக நான் விரும்பி கேட்டேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதை நான் அனுபவித்தேன். நான் சொத்து வச்சுட்டு அந்த சொத்து பணத்தை வச்சு 50,000 கடன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஸோ அதனால் நான் இந்த சென்னையை விட்டு கர்நாடகா வர வேண்டிய சூழ்நிலை ஆகி இன்னைக்கு ஏதோ நீங்கள் இங்கே வந்துக்கிறேன். கர்நாடக மக்களும் சரி, கர்நாடகா கவர்மெண்ட்டும் சரி, நாங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணிச்சு. கர்நாடகா நண்பர்கள்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இன்றைக்கி நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறேன். நான் சொந்த ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறேன். நான் ஒரு ஃபேக்ட்ரி வச்சு ஒரு 15-20 பேருக்கு சம்பளம் கொடுத்துட்ருக்கிறேன்னா அதுக்கு காரணம் கர்நாடகா கவர்மெண்ட். உண்மையாக தான் கர்நாடக மக்களும் நான் சொல்கிறேன் அதுமாரி. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையை நம்ம வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. தயவு